உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனமாற்றம். ஒரு பகைவராக இருந்து இஸ்லாத்தின் பாதுகாவலராக மாறுதல். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய பின்பற்றுபவர்கள் பல ஆண்டுகளாக கடுமையான சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தனர். அந்த சமயங்களில் பெரும்பாலும் அவர்களின் எதிரிகள் மிகவும் கயவன் செய்பவர்களாக இருந்தனர். அந்த காலங்களில் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து வந்தவர். அவரின் மனதில் இஸ்லாத்துக்கு எவ்வித அறியாமை இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை மிக திடம் செய்து எதிர்த்து வந்தார். அவர் இந்த புதிய மதத்தை நம்புவதை மறுத்தார். ஒரு நாள் திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிழ்ச்சியான குருவாயிரம் அவரை மாறச் செய்தது. ஒரு நாளில் மிகவும் எதிர்ப்பாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பரிதாபத்தில் இருந்து, இந்த வழி எனக்கு உணர்தலை வருகிறதா என்று சிந்தித்தார். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று உள்ளத்தில் உள்ள பயத்தை வெளியிட்டு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிர்வினை மிக திருப்திகரமாக இருந்தது. அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அன்புடன் அற்புதமாக வரவேற்றார். இயற்கையில் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் தியாகமான மரியாதையின் பாதையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிமாக மாற்றிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒத்துழைப்பு இந்த இஸ்லாத்தின் வரலாற்றில் சிறப்பான அத்தியாயமாக அமைந்தது. போதனை. எதிரிகளுக்கும் மற்றவர்களிடையே பொறுமையின் மூலம் அவர்களது மனத்தை மாற்றுவதற்கும் அன்பின் வழி ஊக்குவிப்பதற்கும் நாம் சுதந்திரமாக கண்ணியமாக வெற்றியடையக்கூடிய வழி உள்ளது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மாற்றம் கஷ்டங்கள் மற்றும் சோதனைகளின் மூலம் சுவை இல்லாமல் எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் மாறுவதையும் காட்டுகிறது. இந்த கதை உரிய நேரத்தில் பயம் மற்றும் சோதனை மீது நிலைத்துள்ள உறுதி, அன்பு மற்றும் கருணை ஆகியவற்றின் உண்மையான வெற்றியை உணர்த்துகிறது.